வணக்கம் குட்டீஸ், வெல்கம் டு லட்டு பாப்பா கிட்ஸ் டிவி. இன்று ஒரு குட்டி குரங்கின் அழகான கதை சொல்ல போறேன். வாங்க பார்க்கலாம். ஒரு பெரிய காட்டில் காலை சூரியன் மெதுவாக ஒளி வீசிக் கொண்டிருந்தது. பறவைகள் இனிமையாக பாடின. அந்த காட்டில் ஒரு குட்டி குரங்கு இருந்தது. அதன் பெயர் சின்னு. சின்னு ரொம்ப சுறுசுறுப்பானது. அம்மாவை மிகவும் நேசிக்கும் ஒரு குட்டி குரங்கு. ஒரு நாள் காலை சின்னு அம்மாவுடன் பழம் தேடி காட்டுக்குள் சென்றது. அப்போது திடீரென்று ஒரு பெரிய சத்தம். மரக்கிளைகள் அசைந்தது. காற்று பலமாக வீசியது. அச்சத்தில் சின்னு ஒரு கிளையிலிருந்து கீழே விழுந்தது. அம்மா அம்மா என்று அழுது கொண்டிருந்தது. சின்னு எழுந்து சுற்றி பார்த்தது. ஆனா அம்மா எங்கும் இல்லை. யாரும் கவனிக்கவில்லை. சின்னு பயந்து அழ ஆரம்பித்தது. அது ஓடிக்கொண்டு எல்லா விலங்குகளிடமும் உதவி கேட்டது. மான் சொன்னது, நான் இப்போ ரொம்ப பிஸி, போ போ போ. கரடி, எனக்கு தூக்கம் வருது, டிஸ்டர்ப் பண்ணாதே. நரி சொன்னது, உன் அம்மா உன்னை விட்டுட்டு போயிருப்பாங்க. அந்த வார்த்தைகள் சின்னுவின் மனசை உடைத்தது. சின்ன மெதுவா ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து அழுது கொண்டே இருந்தது. இருள், மழை, பயம். மாலைக்குள் வானம் கருமையாக மாறியது. மழை கொட்ட ஆரம்பித்தது. இடி, மின்னல். சின்ன முழுக்க நனைந்து நடுங்க ஆரம்பித்தது. அம்மா, எனக்கு பயமா இருக்கு. அது இன்னும் சின்ன குரலில் அழுதது. அந்த நேரம் ஒரு பெரிய யானை அங்கே வந்தது. அதன் பெயர் யானை ராஜா. அது சின்னுவை பார்த்ததும் நிற்கிறது, கவனிக்கிறது. சின்னுவின் கண்ணீர் அதன் இதயத்தை உருக வைத்தது. யானை மெதுவாக அருகில் வந்து தன் தும்பிக்கையால் சின்னுவை மெதுவாக தழுவியது. பயப்படாதே குட்டி, நான் இருக்கேன் என்று யானை சொன்னது. யானை சின்னுவை தன் பெரிய உடம்பின் கீழ் பாதுகாத்தது. மழை விழாத மாதிரி அது மரக்கிளைகளை கொண்டு ஒரு சின்ன குடிசை மாதிரி அமைத்தது. சின்னுவை தூக்கி தன் முதுகில் அமர வைத்தது. சின்னு மெதுவாக அழுவதை நிறுத்தியது. நீங்க என் அம்மா மாதிரி இருக்கீங்க. யானை சிரித்தது. அன்பு இருந்தா எல்லாரும் குடும்பம்தான் என்று யானை சொன்னது. இரவு நேரம். மழை மெதுவாக நின்றது. சின்ன யானையின் அருகில் சாய்ந்து தூங்கியது. அது பல நாட்களுக்கு பிறகு அமைதியாக தூங்கியது. யானை ராஜா முழு இரவும் விழித்திருந்தது, சின்னுவை காப்பாற்ற. காலை. சின்னு எழுந்ததும் யானையுடன் விளையாட ஆரம்பித்தது. அந்த நேரம் ஒரு காட்டு நாய் கூட்டம் வந்தது. சின்ன பயந்து யானையின் பின்னால் ஒளிந்தது. யானை ராஜா கோபமாக கத்தியது. போங்க! அதன் பெரிய சத்தத்துக்கு நாய்கள் எல்லாம் ஓடிவிட்டது. சின்ன கண்களில் நீர். ஆனா இப்போ அது பயத்தால் இல்ல, நன்றியால். அதே நேரம் தொலைவிலிருந்து ஒரு குரல், சின்னு சின்னு. அது சின்னுவின் அம்மா. சின்னு உடனே ஓடி சென்று அம்மாவை கட்டிப்பிடித்தது. அம்மா, நான் ரொம்ப பயந்துட்டேன். அம்மா அழுது கொண்டு, என்னை மன்னிச்சிடு, நான் உன்னை தேடி முழு இரவும் அலைந்தேன். சின்ன அம்மாவிட சொன்னது, இந்த யானை தான் என்ன காப்பாத்தியது. அம்மா யானைக்கு முன் குனிந்து, நன்றி, நீங்க என் குழந்தையை காப்பாத்திட்டீங்க. யானை சிரித்து சொன்னது, அன்பு செய்ய வாய்ப்பு கிடைச்சதுதான் பெரிய விஷயம். அந்த நாள் முதல் சின்னு தினமும் யானையை பார்க்க வந்தது. அவர்கள் இருவரும் நல்ல நண்பர்களானார்கள். காட்டில் உள்ள மற்ற விலங்குகளும் இதை கண்டு மாற ஆரம்பித்தார்கள். அன்பு அனைவரையும் மாற்றியது. கதையின் நெறி. யாரும் இல்லாத நேரத்தில் உதவுவதுதான் உண்மையான அன்பு. நல்ல மனசு இருந்தால் நண்பர்கள் தானாக கிடைக்கும். இந்த கதையை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் ரொம்ப ஃபன் ஸ்டோரிஸ்க்காக லட்டு பாப்பா கிட்ஸ் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.